ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழேவா சேனல். என்னதான் பிக் பாஸ் சீசன் 7ல் வந்து அர்ச்சனா டைட்டிலை வின் பண்ணியிருந்தாலும் டைட்டில் வின்னர் விக்ரம் அப்படின்ற ஒரு அடைமொழியை பெற்றவர் தான் நம்ம விக்ரம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உள்ளே இருந்த விக்ரம் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா வந்து மிக்சர் சாப்பிட்டுட்டு தான் இருந்தார், ஒன்றுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து அவர் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே வந்து இருந்தார். கொஞ்சம் அதாவது ஃபினாலேவுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து அவர் எவிக்ட் ஆகி போனார். எவிக்ட் ஆகி போகிறப்ப பார்த்திங்க அப்படின்னா வந்து மாயா உள்ளே வந்து அவங்களோட தங்கச்சி என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து ஃபேமிலி ரவுண்டில் நீ இவங்களெல்லாம் நம்பாத அப்படின்ற மாதிரி அவரோட நட்புக்கு வந்து ஒரு விரிசலை வந்து ஏற்படுத்திட்டு வந்து போனாங்க. வெளியில் போகிறப்போ குழப்பத்தில் இருந்த நம்ம விக்ரம் என்ன பண்ணார் அப்படின்னா வந்து உள்ளே வந்ததும் வந்து மாயா கிட்ட மன்னிப்பு கேட்டு அப்படியே வந்து இதாகிட்டார், ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கண்டினியூ வந்து பண்ணிட்டார். ஸோ இவர் உள்ளே வந்தப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்க தங்கச்சி பார்த்திங்க அப்படின்னா வந்து ட்விட்டரில் நீ தவறான பாதையை நோக்கி போகிற, உனக்கு வந்து ஃபேமிலியை விட அவங்க தான் முக்கியம் அப்படின்ற ஒரு ட்விட்டையும் வந்து போட்டு அதுவும் வந்து என்ன அப்படின்னா வந்து பயங்கர வைரலாக வந்து பரவிட்டு இருந்துச்சு. பட் வந்து விக்ரம் வந்து வெளியில் அவர் எவிக்ட் ஆகி போனப்போ வந்து ஒரு இருந்த பாசிட்டிவிட்டி அவர் திருப்பி ரீஎன்ட்ரி கொடுத்துட்டு வெளில போனப்போ அப்படியே நெகட்டிவிட்டியாக வந்து மாறிடுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட இன்ஸ்டா பேஜில் குவைட் மை பேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அவர் ஒரு டைம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கமல் சார் கேட்டப்போ நீங்கள் என்னவா ஆகணும் அப்படின்னு கேட்டப்போ நான் உங்களை விட வந்து பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற மாதிரி, அதாவது நடிப்பில் வந்து உங்களை விட நான் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. குவைட் மை பேஷன் அப்படின்னு சொன்னப்போ ஒருவேளை இனிமேல் நடிக்கவே மாட்டாரோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரோ அப்படின்னு எனக்கு தோணுது. இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள கம்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பை பை. உங்களிடம் விடைபெறுவது உங்களுக்கான ஹராஜ்.